தந்தை பெரியார் அவர்கள் வந்து 97 வயசுலையும் சமூக நீதிக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பெண் சுதந்திரமாக இந்த மண்ணு நடமாடணுன்றதுக்காக 97 வயதிலும் யூரின் பேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வயசான காலத்தில் முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மருத்துவ ரீதியாக ஒரு யூரின் பேக்கும் வயிற்றுல கட்டிக்கிட்டு இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அவ்வளோ போராடி மடித்தார். அவர் தந்தை பெரியார் கூட வந்து மணி அம்மையாரும் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அந்த காலத்திலே வந்து பெண் விடுதலைக்காக போராடினாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து வலையொலின்ற பேரில் அந்த வலையொலியில் இந்த யூடியூப் சேனலில் பெரியார்லாம் வந்து என்ன புடுங்கினாரு, அதே போல் வந்து ஒரு பெண்ணுன்னு பாராமல் மணி அம்மையாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து இழிவு செஞ்சு பேசுகிறாங்க. அவங்க மீது வந்து எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நானே வந்து வல்சராக்கம் காவல் நிலையத்திலும் சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம். அந்த புகாருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கல, விசாரணைக்கே எங்களை அழைக்கல. திராவிட ஆட்சி நடக்கக்கூடிய இந்த மண்ணில் தந்தை பெரியார் குறித்து அவதூறாகவும் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தம்பிங்க வந்து வலையொலி மூலியமா வந்து அவ்வளோ அவதூறை பரப்பி அவ்வளோ கொச்சை வாட்டியா அந்த மணி அம்மையார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இழிவு செஞ்சு பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுத்து ஏற்கனவே இருந்த கமிஷனருக்கு வந்து தமிழே தெரியாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை நேரடி பார்வையில் சந்திக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய இடத்துல லா அண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து தமிழ், அதாவது இது தமிழ்நாட்டில் பெருமளவு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தமிழர்கள் தான் வந்து புகார் கொடுக்க வராங்க. இங்கே கமிஷனராக இருந்தாச்சுல அந்த சைடு வந்து எஸ்பி ஐஜி ஆஃபீஸில் எந்த அதிகாரியுமே தமிழ் தெரிய அதிகாரிகளை தான் இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற கமிஷனர் ஐயா வந்து மண்ணின் மைந்தன், அதனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க, ஃபுல்லாக 4 பக்கம் 5 பக்கம் இருந்தால் கூட வாசிப்பாங்க. அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்க உள்ளுணர்ந்து அவங்க கிட்ட எந்த உரிமை பறிக்கப்பட்டதுன்னு அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் பார்த்தீங்கன்னா வந்து எவன் வந்து பெரியார் என்ன புடுங்கினாரு அப்படின்னு கேட்டானோ அவன் கட்சி சேர்ந்தோம்னா மாநில கூப்பிட்டு பார்க்குறாரு. பெரியாருக்கு வந்து நம்ம வந்து புகார் கொடுத்து அவருடைய புகழை வந்து பாதுகாக்கணும், அவருடைய மரியாதையை வந்து தமிழ் மொழி நிலைநாட்டணும்னு சொல்கிற எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வந்து கமிஷனர் வந்து ஏற்கனவே இப்போ இருந்த கமிஷனர் அருண் ஐயா சொல்லல, இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டில் பாமர மக்கள் வந்து காவல்துறை அணுகி புகார் கொடுக்க வரத்துக்கே வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலியை வந்து ஒரு தமிழராக ஒரு அதிகாரியாக இருந்தால் தான் அவங்களுடைய வலியை குறித்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியாத காவல்துறையில் உயர் அதிகாரிகளை இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐயா அவரும் சரி, இப்போ சென்னை கமிஷனராக புதுசாக பதவி எடுத்துக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். அதனால் அவங்க வந்து இனி வரும் காலங்களில் வந்து பாமர மக்கள் கொடுக்குற புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து வேறு ஒரு புகார் சம்மந்தமாக நான் வந்தேன். ஆனால் கமிஷனர் ஐயா வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடியாது, அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் புகார் வந்து கிரீன் வச்சு நம்ம கொடுத்துருக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல கூட தலைவர்களை வந்து சமீப காலமாக ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து சாதிய வன்மத்தோடு சிலர் வந்து, அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்காக போராடுற தலைவர்கள் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அதிகாரத்தில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எண்ணம் உள்ள சாதிய வன்மம் உள்ள நபர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் வந்து இன்னைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து நான் வந்து கடைசியாக சந்தித்தது எங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து பிஎஸ்பிகள் தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களுடைய தாயாருடைய இறப்பில் தான் அவங்க வீட்டில் தான் நான் ஆம்ஸ்டாங் அண்ணன் சந்தித்தேன். அந்த சந்திப்பு அந்த சந்திப்பில் கூட வந்து ஆம்ஸ்டாங் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி பெண்ணாக வருவீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஊக்கமளித்தார். தொடர்ந்து வந்து பட்டியலின சமூக மக்களுக்காகவும் அந்த இளைஞர்களுக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்காகவும் தமிழர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் போராடிட்டு வரீங்க, உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் என்னை ஊக்கப்படுத்தினார். இன்னைக்கு அவருடைய படுகொலைன்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கும் வீடு கட்ட முடியாத இழப்பு. ரெண்டாவது வந்து அவங்களுடைய குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு. பிஞ்சு குழந்தையையும் மனைவியை விட்டுட்டு அவங்க இறந்துருக்காரு.
அந்த குழந்தைக்காகவும் அவங்களுடைய மனைவிக்காக தான் இன்னைக்கு ரொம்ப வந்து நாங்கள் எல்லாரும் வேதனைப்படுறோம். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸில் வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து ரொம்ப வலிமையான காவல்துறை. விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசியா கண்டத்திலே வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணையில் வந்து பேர் போன காவல்துறை நம்ம பேர் எடுத்துருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாபெரும் படுகொலை சம்மந்தமாக காவல்துறை விசாரணை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதி காக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படுகொலையை நியாயப்படுத்துகிறாங்க, இந்த படுகொலையை வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாறி மாறி எல்லாருக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் அவங்க குடும்பத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில ஊடகத்தில் வந்து கருத்துக்கள்ன்ற பேரில் வந்து நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவிடுறாங்க. அதனால வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை எல்லாமே வந்து கைது செய்து அவங்க காவல்துறையை காட்டு மக்களுக்கு வந்து இந்த படுகொலை எதனால் நடந்துன்றதை வந்து விசாரணையில் வந்து தெரிவிப்பாங்க. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சில தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதி காக்கணும்னு நான் கேட்குறேன். எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்கன்னா காவல்துறை விசாரணை வந்து வேற மாதிரி போகும். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான விசாரணை மேற்கொண்டு சப்போஸ் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை வந்து நம்ம திருப்திப்படலை, இந்த படுகொலை ஆம்சாங் அண்ணனுடைய படுகொலை நீதி கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம வந்து மக்கள் மத்தியில் திருப்ப வைப்போம். அவருடைய படுகொலை வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதித்துறைக்கு அடுத்தது வந்து மக்கள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால அவரோட படுகொலை சம்மந்தமாக நாட்டு மக்களே வந்து அதுக்கான பதிலை வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் எல்லாரும் அமைதி காக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு புகார் வந்து கொடுத்துருக்குறேன். என்ன புகார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பல. அது புகாராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோடைய காப்பியில் ஊடகத்தில் தரேன். நான் பட்டியலின சமூக மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்புக்கு அரணாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் SC/ST தலைவர்களை வந்து என்னுடைய அமைப்பில் ஷெட்யூல் கேஸ்ட் ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு, அதாவது வந்து நீங்களாம் வந்து அந்த சாதி பெயரை சொல்கிறான், நீங்களாம் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வந்து இப்போ நாங்களாம் என்னடா பண்ணுறது, நீங்களாம் அதிகாரத்துக்கு வர வேண்டிய ஆளே நீங்களாம் கிடையாது, நீங்களாம் அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் கொட்டி கொட்டி குனிய வைக்கணும், அப்படியே நீங்கள் எழுந்து வந்தீங்கன்னா உங்களெல்லாம் போட்டு தரணும்டா. ஆம்ஸ்டாங் அண்ணனை வந்து அவரை வந்து நான் அண்ணன் சொல்கிறேன். அவன் சொல்கிறான் ஆம்ஸ்டாங் வந்து எப்படி நிரம்பெல்லாம் அறுத்து படுகொலை செஞ்சு ரோட்டில் வீசி எல்லாருமே வந்து எல்லாரோட தலைவர்களுடைய போனை வந்து எல்லாரும் பேச முடியல. யாருக்கு இது குரலுடைய யாரோட குரல் அது யாருன்னு தெரியாது. யாருக்கு வந்து மிரட்டல்? என்னுடைய கைபேசி எனக்கு வந்து மிரட்டல். அது அதாவது அன்னைக்கே உன்னை போட்டிருப்பாங்க, உன் நரம்பெல்லாம் வந்து ஆம்ஸ்டாங்கோடைய நரம்பு எப்படி அறுத்தாங்க அந்த உன்னை அறுத்து போட்டிருப்பாங்க, எல்லாம் செட்டிங்கோட தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபோனில் வந்து மிரட்டுறான். இதுக்கு முன்னாடியே வந்து பல முறை வந்து இது போல எங்கள் கொலை மிரட்டல் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு முன்னாடி இருந்த கமிஷனர்கிட்ட வந்து நம்ம புகார் கொடுத்து அந்த புகார் எல்லாமே வந்து கோயம்பேடு DCS உண்மையாலும் இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாமே குப்பத்தை தான் போட்டு போயிட்டாங்க. ஒரு புகாருக்கு கூட நடவடிக்கை, பாமர மக்கள் கொடுக்குற புகாருக்கும் சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கே பாதுகாப்பு இல்லாத சொல்ல எங்களுக்கு அச்சுறுத்தல் புகார் கொடுத்தா புகாரை வந்து யார் இது பேசினாங்கன்னு உரிய நடவடிக்கை எடுத்தாலும் இது போல மிரட்டல்கள்லாம் வராது. சம்மந்தப்பட்டவங்க உடனடியாக வந்து கைது பண்ணணும். கைது பண்ண நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தொடர்ந்து இது போல மிரட்டல்கள் வராது. 2வது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ A+ ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த A+ ரவுடிங்கெல்லாம் இப்போ ஏற்காக்க எல்லாருமே வந்து சிறையில் இருந்தாங்கன்னா இப்போ வெளி படுகொலை நடந்திருக்காது. எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் விளையாடி தான் இருக்கிறாங்க. அப்போ காவல்துறை வந்து இந்த ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, இந்த இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் எங்கள் அமைப்பில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை வந்து போட்டு தள்ளணும், நரம்பெல்லாம் அறுத்து போடணும்னு சொல்லி அந்த சாதிய வன்மம் எண்ணத்தில் எப்படி உருவாச்சு? அப்போ அவனை வந்து சாதி வன்மத்தோடு ஊக்குவிக்கிறவன் யாரு? தொடர்ந்து மிரட்டுறாங்க. அது என்ன காரணம்? இப்போ எனக்கு ஃபோனில் மிரட்டினவன் யாருன்னு தெரியாது. அவனுடைய நம்பரு, அவன் பேசின ரெக்கார்டு, அவன் புகைப்படத்தோடு நாங்கள் வச்சிருக்கிறோம். விசாரணை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் என்ன புடுங்கினாருன்ற தலைப்பில் வந்து தம்பி சூர்யான்ற ஒரு வலையொலியில் ஒரு பையன் வந்து பேசுகிறான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். அவன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆனால் அப்போ முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து எங்கள் புகார் மேலே நடவடிக்கை எடுக்காமல் எவன் புடுங்கினான்னு கேட்டாங்கன்னா அவனை கூப்பிட்டு வச்சு பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் நாளாக பார்க்குறாங்க. அப்போ காவல்துறை வந்து கருப்பு துணியை பார்த்தாலே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தமிழ் தெரியாத காவல்துறை ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கா என்னன்னு தெரியல. கருப்பு துணியை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து
பயமா இருக்கு. ஆனா பெரியாரை பத்தி யார் அதிகமா பேசினாலும் அவதூறு பண்ணா அவருடைய புகழுக்கு கலங்க வைக்கிறவனை மட்டும் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப இது என்ன ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி அது. மேடம் இப்போ ஒருத்தர் வந்து தலைவர் வந்து போட்டாங்க, நாங்களும் வந்து போட்டு தாக்குவோம், அதாவது போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றீங்க. அப்போ அடுத்து அவங்க கொலை செஞ்சாங்கன்னா நீங்களும் அப்போ கொலை செய்வீங்களா? அவங்களுக்கு கொலை செய்யவும் கிடையாது. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நான் ஒரு பெண் தலைவர். எனக்கு தொடர்ந்து வந்து பொது தளத்திலும் சரி, நீங்க சமீப காலத்துல கூட பாருங்க, ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்து என்கிட்ட பாதுகாப்பை கேட்டு எனக்கு நீதி நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு என் காலில் வந்து விழறப்ப அந்த அம்மாக்காக நீதி கேட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து புகார் கொடுக்க வரப்பவே ஒரு கட்சியில இருக்கிறவங்க கும்பலா வந்து என்ன அவ்வளோ இழிவா பேசினா, இதே ஊடகத்துக்கு முன்னாடி பேசினா எல்லாரும் நீங்க பாத்தீங்கல்ல, அது எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்குல்ல. அப்ப இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ரெண்டாவது நான் சிவனேன்னு நான் வீரராக பெருமா அன்னைக்கு வந்து அவ்வளோ இழிவா ஒரு பெண்ணுன்னு பாராம கோவிலுக்குள்ளேயே வந்து கோவிலுக்குள்ள எதுக்காக போவாங்கன்னு அந்த இதுக்கு இங்கிதமே தெரியாம ஆள் அனுப்புறான். ரெண்டாவது வந்து மீடியா முன்னாடியே உட்காந்து என்னை வெட்டி மயிரை போனது பச்சாவது மயிராவது என் மயிரே போச்சுனால வெட்டி எடுத்துட்டு போயிடுவேன்னு ஒரு பெண்ணை பேசுறாரு. யார் பேசுறது? சீமான் தானே பேசுறாரு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவெல்லாம் என் தொலை தண்ணி இருப்பாளா, அவெல்லாம் இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேட்குறாரு. உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டில் பொம்பளை தானே, அப்போ என் வீட்டில் இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அது மாதிரி கிடச்சுமா இருப்பியா? நான் வந்து 17 வயசுல இருந்து தொழிற்சங்கத்தில் 17 வயசுல இருந்து இப்போ 18 வருஷமா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு. லஞ்சம், ஊழல், சாதியவாதம், மதவாதம், வன்மை இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்கள் நீதி கிடைக்கலன்னு அப்பவே எப்போ 18 வயசுலயே நான் வந்து இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்ட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லேயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்ல போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேற மாதிரி நான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நான் நான் வந்து ஜனநாயக நாட்டில் அப்படி நம்ம வந்து ஆயுதம் ஏற்றி போராடக்கூடாது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக வழியில போராடி இந்த மக்களுக்கான நீதியை நான் பெற்றுக் கொடுத்துட்டேன். ஆனால் என்னோட எண்ணமோ என் செயல்பாடும் நான் வேற மாதிரி. என்கிட்ட வந்து இந்த தொட தட்டி இருப்பாளா, இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல, நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்போ ஆடியோல வந்து பதட்டத்தில் என் தொட தண்டி இருப்பாளா, என் அந்த சைஸ் இருப்பா, இது சைஸ் இருப்பா, உன் வீட்டில் உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டியும் பொம்பளை தானே. அதே கட்சியில, அதே நாம் தமிழர் கட்சியில பொண்ணு இருக்கு பாருங்க காளியம்மா, எங்க